எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை வணங்கி தன்னுடைய உரையை தொடங்குவதாக செங்கோட்டையன் பேசியிருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழ்நாடு சட்டசபையில் இன்று உயர்கல்வி மற்றும் பள்ளி கல்வி ஆகிய துறைகளின் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெறுகிறது. இந்த விவாதத்தில் இன்றைக்கு அதிமுக சார்பில் முதலில் சட்டமன்ற உறுப்பினர் செங்கோட்டையன் பேசி வருகிறார். இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு அவர் முன்னாள் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்தார் என்கிற அடிப்படையிலும் இந்த விவாதத்தில் அவர் கலந்து கொண்டு பேசுகிறார். அண்மை காலமாகவே அதிமுக தலைமையோடு அவர் மாறுபட்ட கருத்தை எடுத்து முன்வைத்திருந்தார். அதிமுக சார்பில் நடைபெறக்கூடிய எந்த கூட்டத்திலும் பங்கேற்காமல் இருந்தார். குறிப்பாக சட்டப்பேரவை தொடங்கிய போது நடைபெற்ற சட்டமன்ற உறுப்பினர் கூட்டம், நேற்றைய சட்டமன்ற உறுப்பினருக்கான விருந்து உள்ளிட்ட கூட்டங்கள் எல்லாம் அவர் புறக்கணித்து வந்த நிலையில இன்றைக்கு உயர்கல்வி மற்றும் பள்ளிக்கல்வி ஆகிய துறைகளின் மானிய கோரிக்கை கலந்து கொண்டு முதல் உறுப்பினராக பேசி வருகிறார். அவர் தன்னுடைய உரையை தொடங்குவதற்கு முன்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு தன்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தன்னுடைய உரையை தொடங்குவதாக குறிப்பிட்டு பேசினார். எனவே ஒரு சுமூக உடன்பாடு அதிமுக தலைமையோடு எட்டப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இருப்பினும் நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டத்தில் ஈரோடு மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய செங்கோட்டையன் கலந்து கொள்வாரா அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இந்த நிலையில இன்றைக்கு தன்னுடைய உரையை தொடங்கி பேசுவதற்கு முன்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து இந்த உரையை தொடங்குவதாக அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கார். அப்படிங்கிறது ஒரு முக்கியமானதா பார்க்கப்படுது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.